இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தைக்குள்ளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒவ்வொரு மனுஷரும் இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்துக்கிறார். எப்படி என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் ரதங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் இந்த நாட்களிலே பாருங்கள், விக்கிரகங்களையும் இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு கூட்டத்தார், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், கர்த்தரிடத்திலே இந்த நாட்களில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சங்கீதம் 121 எடுத்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக அந்த முடிவில் எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வைத்திருக்கிறோம், யார் மேலே வைத்திருக்கிறோம், எப்படியாக செயல்படுகிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அவர் இந்த மிகுதி பகுதியில் எழுதுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கையும் கர்த்தர் இந்த நாட்களிலே வீண் போகாதபடி இந்த நாட்களை காட்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே எடுத்து பாருங்கள். யோசேப்பு என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம், அந்த தரிசனத்திலே இந்த நாட்களிலே நம்பிக்கையை இழந்து போகாதபடி அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவருடைய தலை அந்த இடத்திலே உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த கண்கள் மூடப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் அந்த வாலிபனை கொண்டு வந்து அந்த நாட்களிலே ராஜாவினுடைய சபையிலே இந்த நாட்களிலே வைத்து அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனை உயர்த்தி இந்த நாட்களிலே மகிழ்விக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னதான் சூழ்நிலைகளாக இருந்தாலும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னதான் காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும், யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்பட்டாலும், உங்களை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், என்ன காரியத்துக்காக இந்த நாட்களில் நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக உலகத்திலே வாழுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே நடத்துவாராக இருந்தால், அவரை நம்பி அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே வீணாகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அவரை மறுபடியுமாய் அவருடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களை நடவுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களில் அனுதினமும் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களை உங்களை காத்து நடத்துவார் என்பதைத்தான்
இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே கூடியந்து நடத்தும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகரும் என் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடைய இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கதாக. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். நாட்களிலே நம்பிக்கையை உறுதியாக நாட்களை பற்றி கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.